அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மளுடைய தியானேஷ்குமாரனுடைய சேட்டைகளை பற்றி பேசலாம். இல்லை, என்ன கொடுமை சார் இது? இப்போ நான் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறேன். நான் பாக்கி இருக்கின்ற அனைத்து டேக்ஸ்களும், அதாவது தண்ணிக்கு தனியாக வரி, தண்ணி வர்றதில்லை, மொத்தமாக ஒரு நாளைக்கே 88 நபர்கள் இருக்கின்ற ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் வரதே மொத்தமாக 3000 லிட்டர் ஏதோ. அதற்காக தனியாக காசு கட்ட வேண்டியதாக இருக்கிறது. அது அடுத்த பிரச்சனை. அது 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 இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் எல்லாமே நம்ம தானே கொடுக்கணும். நம்ம தானே டேக்ஸ் பேயிங் பப்ளிக்ங்கிறது நம்மளை மாதிரியான சம்பளம் வாங்குகிற நபர்கள் தானே. அப்புறம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் தவிர ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வர சென்னை மாநகராட்சி வசூலிக்கிறது. அதை தாண்டி அஃப்கோர்ஸ் எலக்ட்ரிசிட்டிக்கு நாம் கொடுத்துட்டுருக்கோம். அப்போ இவர்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னவென்றால், நான் எங்கே குடியிருக்கேன்னு அனைவருக்கும் தெரியும். அதே மாதிரி தான் பல நபர்கள், சென்னையில் இருக்கின்ற அனைத்து நபர்கள் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து நபர்களுடைய டீட்டெயில்ஸும் ஒரு மாநகராட்சியிடம், அதே மாதிரி பாக்கி இருக்கின்ற ஏஜென்சிஸ் இருக்கு இல்லையா, இப்போ எலக்ட்ரிசிட்டி போர்டாலும் சரி, இல்லை இவர்கள் மெட்ரோ வாட்டர், அந்த மாதிரியான டுவார்டு போர்டு, இந்த மாதிரியான நபர்கள் இருக்கிறது. வருஷம் இல்லை, எவ்ரி 3rd month 4th month டேக்ஸ் சூப்பராக வருது. நாம் எல்லாமே டேக்ஸ் கொடுத்துட்றோம். அப்போ மாநகராட்சி தான் இந்த என்யூமரேஷன் வேலையை செய்து கொண்டிருக்கிறது. நான் கேட்குறேன், நான் ஒரு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பே பண்ணக்கூடிய ஒரு நபர். அந்த என்டையர் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்னுடைய மேப்பிங் நீங்கள் ஓட்டர் ஐடியா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை எனக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது என் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இருக்குது. இப்போ என்னுடைய இது எங்கிட்ட எப்பி கார்டு இருக்கிறது. ஆனால் நான் இடம் மாறுறதுனால என்னுடைய பேர் நீக்கப்படுகிறது. அதில் எனக்கு பிரச்சனை இல்லை. எங்கிட்டையும் கேட்கல, அந்த வீட்டில் இப்போ இருக்கிற நபர்கிட்டையும் கேட்கவில்லை. அவர்களாக நீக்கி விட்டார்கள். வீட்டுக்கு வரவே இல்லை. இவர்கள் வீட்டுக்கு வரவே இல்லை. அதுக்கு முன்னாடி நீக்கிவிட்டார்கள். அது பிரச்சனையாக நான் பார்க்கவில்லை. ஆனால் பிரச்சனை எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ எபிக் கார்டு இருக்கிறது. நான் ஆனால் அஃப்கோர்ஸ் அந்த முகவரியில் இப்போ கிடையாது. எனக்கு 2002 நான் எங்கே ஓட்டு போட்டேன்னு எனக்கு ஓட்டு போடவில்லை. 2002 தேர்தல் கிடையாது. 2001 தான் தேர்தல் இருந்தது. 2005 எனக்கு பேர் இருக்கா, என்னுடைய சீரியல் நம்பர் என்னன்னு எனக்கு தெரியாது. அதன் பிறகுதான் இந்த எபிக் கார்டு எனக்கு கையில் வருகிறது. அதாவது 2013 2014 தான் எபிக் கார்டு எங்கிட்ட வருகிறது. அப்போ இதை வைத்துக்கொண்டு நான் இன்னைக்கு வாக்களிக்க முடியாது, என்னுடைய பேர் இப்போ வாக்காளர் பட்டியல் இல்லை என்று சொல்லும்போது எனக்கு அது புரிய மாட்டேங்குது. இன்கம் டேக்ஸ் வரை கட்டி கொண்டிருக்கிறேன். அதற்கும் இதே அட்ரஸ் தான். பாஸ்போர்ட் இருக்கிறது. இந்த மாதிரி ஆவணங்கள் என்று எடுத்துக்கொண்டால், நீங்க கேட்கின்ற 13 ஆவணங்கள், பீகாரினுடைய அந்த எஸ்ஐஆர்னுடைய இது மட்டும்தான் எங்கிட்ட கிடையாது. 13வது ஆவணமாக வச்சிருக்கீங்களே, பீகார்ல எஸ்ஐஆர்ல உங்க பேர் இருந்ததுன்னா நீங்க இங்க வாக்களிக்கலாம், இங்க ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு வந்திருக்கு இல்லையா. அந்த ஒரே ஒரு ஆவணத்தை தவிர பாக்கி அனைத்து ஆவணங்களும், ரேஷன் கார்டு இருக்கிறது, ரேஷன் கார்டு இல்லை, அந்த இப்போ ஸ்மார்ட் கார்டு அது இருக்கிறது, கேஸ் இருக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கிறது. எல்லா ஏஜென்சிகளும், மத்திய அரசாங்கத்திலிருந்து ஆரம்பிச்சு, பாஸ்போர்ட்ல இருந்து ஆரம்பிச்சு அனைவருகிட்டையும் என்னுடைய அட்ரஸ் இருக்கிறது. நான் உயிரோடு இருக்கின்ற ஒரு நபர் என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஓட்டர் ஐடியில மட்டும் நீங்க சேர்க்க மாட்டீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. குறிப்பாக சென்னை மாநகராட்சி தான், சென்னை மாநகராட்சியினுடைய இப்ப இருக்கின்ற கமிஷனர் தான் இதுக்கு டிஇஓ. அவர் இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்ல இருக்கின்ற நபர்களுடைய பேரை ஏன் சேர்க்க மாட்டீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அதே மாதிரி இது என்ன ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூஷனுக்காக நடத்துகின்ற ரோலா என்று எனக்கு தெரியவில்லை. பிஎல்ஓ அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல அங்க இருக்கின்ற மேனேஜர்கிட்ட ஃபார்ம்ஸ் கொடுத்துட்டு போனாங்க. அதுல எங்க ஃபார்ம்ஸ் எல்லாம் கிடையாதாம நம்ம இன்னொரு பகுதியில் வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரு இங்க வரல. அவருக்கு அப்கோர்ஸ் நான் பிஎல்ஓஸ் குறை சொல்லவே முடியாதுங்க. நீங்க பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது. ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணதுனால மத்திய பிரதேஷ்ல அவர் நேத்து அவர் மரணம் அடைந்துள்ளார். கேரளால ஒரு சூசைட் நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இது தண்ணி குடிக்காததுனால, சாப்பிடாததுனால ஒரு அம்மையார் இது தலை சுத்தி விழுந்திருக்கிறாங்க. இது மாதிரி எவ்வளவோ கேஸ், நம்ம ரிப்போர்ட்டட் கேஸுகள் எவ்வளவு இருக்கிறது, இன்னும் அன்ரிப்போர்ட்டட் எவ்வளவு கேஸ்ன்னு தெரியவில்லை. இந்த இந்த ஸ்பீட் இருக்கு இல்லையா, அதாவது இப்பதான் பண்ணணும், இன்னைக்கு தான் பண்ணணும், டிசம்பருக்குள்ள எல்லாம் முடிச்சிருவோம், நீங்க வேணா அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்றது இல்லையா. இது நிச்சயமாக ரொம்ப ரொம்ப சஸ்பீஷியஸான விஷயமாக நான் காண்கிறேன். தேர்தல் ஆணையம் ஏன் இந்த அளவுக்கு ஒரு கெடுபிடியோட செய்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. நிச்சயமாக இந்த எக்ஸசைஸ் சமயம் எடுத்து, டைம் எடுத்து செய்ய வேண்டிய ஒரு காரியமாக நான் காண்கிறேன். நிச்சயமாக தேர்தல் ஆணையம் இது கவனத்தில் கொள்ளும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அங்க எல்லாம் அதிகாரிகள், அதாவது ரிட்டையர்ட் அதிகாரிகள், தியானேஷ்குமார் என்றவர் கேரளா கேட்டர்ல இருந்து ரிட்டையர்ட் ஆன நபர். அவருக்கு கேரளா கேட்டர்ல இருந்த சமயத்திலே கேஸ் இருக்கிறது. அதை தாண்டி நம்ம பார்த்தோம் பீகார்ல எந்த அளவுக்கு அவர் பாஜக ஒத்தாசை செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்த்தோம். முக்கியமாக என்னை பொறுத்தவரை அந்த ஒரு முக்கியமான ஒரு பகுதியில் நகரத்தினுடைய லுட்டியன்ஸ் டெல்லியினுடைய முக்கியமான ஒரு பகுதியில் தேர்தல் ஆணையத்தினுடைய அலுவலகம் இருக்கிறது. அதை அப்படியே காலி செய்துவிட்டு அப்படியே
பிஜேபி ஆபீஸ்ல போய் சேர்ந்துடலாம் என்று நான் கருதுகிறேன். என்னை பொறுத்தளவுல நிச்சயமாக இப்படி ஒரு ஹரிபரியில நடத்த வேண்டிய ஒரு எக்ஸசைஸ் கிடையாது. இது ஒன்னோ கைவிட வேண்டும். இல்லை என்றால் என்னை பொறுத்தவரை சென்னை கார்பரேஷன் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ல இருக்கின்ற, சென்னை மெட்ரோ வாட்டர் போர்டில் இருக்கின்ற அனைத்து நபர்களுக்கும் இந்த உரிமையை வழங்க வேண்டும். அனைத்து நபர்களையும் நீங்க இன்க்ளூட் பண்ண வேண்டும். இதே மாதிரி தான் தமிழகத்தில் இருக்கின்ற அத்துணை பகுதிகளிலும் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் டாக்ஸ் பேயிங் சிட்டிசன்ஸா இருக்கிறாங்களோ, அப்கோர்ஸ் மத்திய அரசாங்கத்திட்ட இருந்து நீங்க உங்களுக்கு அந்த லிஸ்ட் வராது, யாரெல்லாம் டாக்ஸ் பேயிங் எல்லாம் வராது. அப்போ ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், ப்ரொஃபஷனல் டாக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எங்கிட்ட நிக்கிறீங்க இல்லையா? அப்போ அதே ஒரு பேசிஸ்ல ஒரு டாக்ஸ் பேயிங் சிட்டிசனை ஒரு ஓட்டராக மாற்றுறதுல உங்களுக்கு என்ன சங்கடம் எனக்கு புரியவில்லை. அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்றதான் என்னுடைய ஒரு வேண்டுகோளா இருக்கு. தமிழ்நாடு சிஇஓ தமிழ்நாட்டினுடைய சீஃப் எலக்ட்ரல் ஆபீசர் இதை கண்டு நிச்சயமாக நீங்கள் இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.